வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி செய்ய போகிறேன். இது வந்து சப்பாத்தி, பூரி, ரொட்டி எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஆனியன் சப்ஜி. இந்த ஆனியன் சப்ஜிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம சமைக்கும் போதே ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ஆனியன் சப்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த சைஸில் வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். இந்த சைஸில் 2 தக்காளி, கொத்தமல்லி, ஒரு 2 வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஒரு 1/2 கப்பு கெட்டியான தயிர். இதில் வந்து மசாலா பொருட்கள் வந்து தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சமைக்கும்போது ஆட் பண்ணும்போது நான் சொல்கிறேன் எவ்வளோ போடுறேன்னு. ஃபஸ்ட்டு இந்த தக்காளி இருக்குல்ல, தக்காளியை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். வாங்க அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளியை மிக்சியில் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். தக்காளியை அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்தது அடுப்பில் வானலை வச்சு நம்ம இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் இருக்குல்ல, இந்த வெங்காயத்தெல்லாம் இப்படி ஒரு ப்ளஸ் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதி அளவு இப்படி எல்லாத்தையும் நம்ம இந்த காம்பு பக்கம் ஒரு ப்ளஸ் போட்டுக்க போகிறோம். பாதி தெரியுதா? இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் ஒரு ப்ளஸ் போட்டுக்க போகிறோம். அப்போ தான் வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வெந்து மசாலாலாம் இது உள்ளே போகும், பிரியாமலும் இருக்கும். இந்த காம்பு பக்கம் இப்படி ஒரு ப்ளஸ் போட்டுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். நம்ம இந்த ரெசிபியை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இந்த ஆனியன் சப்ஜி, கேஸ் ஆன் பண்ணி ஒரு அடி கனமான வானலியை வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம எண்ணெயில் இந்த கட் பண்ண வெங்காயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வேணுங்கிற எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். இந்த எண்ணெய், இந்த வெங்காயத்தெல்லாம் பொறுமையாக இதில் போடுவோம். ஏன்னா ஈரம் வந்து அடிக்கும். இந்த வெங்காயம் நல்லா வேகட்டும். நம்ம முழுசாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உள்ள வரைக்கும் வேகணும். அதுக்கும் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம எண்ணெயில் வறுத்துக்க போகிறோம். கொஞ்சம் தள்ளி நின்று குக் பண்ணுங்கள். ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தில் வந்து நமக்கு எண்ணெய் வந்து தெரிக்குது. வெங்காயத்தை இதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் வெங்காயம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிட்டு இந்த வெங்காயத்தை நம்ம லேசாக வறுத்து எடுக்கிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த அளவு வறுபட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவிலையும் இது கொஞ்சம் வேகணும். இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும் வெங்காயம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து ஸ்லோலியே தான் வச்சுக்கணும். ஒவ்வொன்றா பார்த்து நிதானமாக எடுங்க. பாருங்கள், வெங்காயத்தை நம்ம வறுத்து எடுத்துட்டோம். அடுத்தது என்ன செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம 1 டீஸ்பூன்
ஜீரகம் போட்டுக்கிறேன். நான் இப்போ வந்து ஹோல் கரம் மசாலா போடலை, ஏன்னா கரம் மசாலா தூள் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்னதாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையை போட்டு நீங்கள் தாளிச்சுக்கோங்க. நான் கரம் மசாலா போடுறதுனால அந்த ஹோல் கரம் மசாலா போடலை. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ 2 தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணியெல்லாம் வேறு எதுவும் ஊற்றக்கூடாது, இந்த தக்காளி அரைச்ச விழுது மட்டும்தான். இப்போது இந்த சப்ஜிக்கு வேணுங்கிற உப்பு கம்மியாக போடுறேன், வேணும்னா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, மேலே தெறிக்கும் மசாலா. இது ஓரளவு நல்லா குக் ஆகட்டும். ஓரளவு குக் ஆகிருக்கு. நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் இது காஷ்மீரி சில்லி, இது வந்து தனி மிளகாத்தூள். இப்போது தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடரு, இது தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இதில் கரம் மசாலா ஆட் பண்ணணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கடைசியாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலா சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்லோலையே இந்த மசாலா வெந்து வரட்டும். இப்போது அரை கப் தயிர், இது ஒரு 4 ஸ்பூன் தயிர் இருக்கும். இதை நல்லா பீட் பண்ணி இப்போ இந்த ரெசிப்பியில் சேர்க்க போகிறோம். தயிர் ஒரு அரை கப் தயிர், டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுருவோம். அடுப்பு ஸ்லோலே வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு மசாலா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஸ்லோவாக சேருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுருவோம். இது காஞ்ச வெந்தயக்கீரை 1 ஸ்பூன், அதாவது மேத்தி லீஃப் சொல்லுவாங்க. இதை கையில் கசக்கி போடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. ஸ்லோவில் வச்சு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இந்த ரெசிபி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. மசாலா நல்லா சூப்பராக இருக்குது. அருமையான நார்த் இந்தியன் சப்ஜி, ஆனியன் சப்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஆனியன் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிப்போம்.
மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ சூப்பரான சைட் டிஷ் ஆனியன் சப்ஜி ரெடி. சப்பாத்தி போட்டுக்கிறோம். ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சப்பாத்தி ரெடி. நம்ம ஒரு செலவில் போட்டுப்போம். இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆனியன் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நாங்கள் வந்து சப்பாத்தி கூட இந்த சைட் டிஷ் டின்னருக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் சப்ஜி வந்து சப்பாத்தி, ரோட்டி, பூரி எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நம்ம வந்து அதே மாதிரி ரைஸில் வந்து கீ ரைஸ், வெஜ் புலாவ் இதுக்கெல்லாமும் ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என் வீடியோஸ் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.